ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் நெல்லிக்கம்போயில் நைட் ரைடர்ஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மலையாளத்தில் ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ கேரளாவில் இருக்கிற நெல்லிக்கம்போயல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருப்பார். இவர் தான் அந்த ஊரில் கிங்கு. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக சரக்கடிச்சிட்டு அப்படி ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். என்னன்னா, இருட்டை பார்த்தா பயந்துக்குவார். ஏன்னா இருட்டில் ஆச்சி அப்படிங்கிற ஒரு பேய் நம்ம ஹீரோவை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இதனால எப்பவுமே டார்ச் லைட் அடிச்சுட்டு இருப்பார். டார்ச் லைட் அடித்தா அந்த பேய் போயிடும். ஹீரோ லவ் பண்ணுவார். ஆனால் அவங்களுடைய லவ் செட் ஆகாது. ஹீரோயின் அதை ஏற்க மறுத்துருவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் நைட்டில் கண்ட ஒரு குதிரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் ஒருத்தர் வருவான். அவன் எல்லாத்தையும் பயங்கரமாக பயமுறுத்தி ஒரு சில சம்பவத்தையெல்லாம் பண்ணிட்டு போவான். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம ஹீரோயினை பயமுறுத்திடுவோம். உடனே ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அந்த குதிரை வீரனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி பிடிச்சா உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ களத்தில் இறங்கிடுவார். எப்படியாவது குதிரை வீரனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நைட்டில் தேட ஆரம்பிப்பார். இப்போ இறுதியில் அவரு குதிரை வீரனை பிடிச்சாரா இல்லையா, அந்த பேய் ஹீரோ மிரட்டுற பேய் யாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே மேத்யூ தாமஸ் இவரை பற்றி தெரியும். அசால்ட்டாக அப்படியே காமெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இந்த படத்துலையும் அவருடைய கேரக்டர் காமெடியால் எழுதப்பட்டிருக்கு, நல்லா எழுதப்பட்டிருக்கு. அவரை ஃபாலோ பண்ணால் அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அவருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு காமெடி எடுபட்டுருக்கு. படத்தில் அந்த காமெடி போர்ஷன் மாதிரி அப்படியே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக இருக்குது. கேமரா ஆங்கிள் நல்லாவே இருக்குது. அந்த கிராமத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அந்தளவுக்கு காமெடியாக எடுபடவே இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே காமெடி தான் இருக்குது. அதே டெம்ப்ளேட்டில் தான் எடுத்திருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் இவங்க அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக பார்க்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபோது தான் நான் கூட சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.